இன்னொன்னு என்னன்னா யாருக்குனாலும் ஓட்ட போடு, அது உன்னுடைய விருப்பம். ஆனா புதுசா வந்தவனை நம்பி ஓட்ட போட்டு 2026 எலெக்ஷன்ல முட்டாள் ஆயிடாதீங்க அப்படின்றத மண்டையில் இருக்க கொண்டை எடுக்க மறந்துட்டீங்களே. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியமா இல்லைற. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மாட்டிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? அதுதான் எங்கள் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் டீம். டே கொத்தடிமை, தியேட்டருக்கு போனோமா, படம் பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாமல் டிவிக்கே பற்றியும் தலைவர் விஜய் பற்றி பேசியும் இப்படி ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டியே. 200 ரூபாய்க்காக எவ்வளோ கத்துற. 70 வருஷ ஆலமரத்துக்கு டிவிக்கே பார்த்து நல்லா பயம் வந்துருச்சு போல. மக்களே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. திமுகவோட அடுத்த டார்கெட் என்னன்னா, தல ரசிகர்களையும் தளபதி ரசிகர்களையும் வைத்து ஒரு கேம் ஆடலான்னு பார்க்குறாங்க. இரு ரசிகர்களுக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விட்டுட்டு இவங்க குளிர் காயலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் தலம் மற்றும் தளபதி தோழர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. உங்கள் அஜால் குஜால் வேலைலாம் இங்கே இனி எடுபடாது. டே கொத்தடிமை, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் உச்சத்தில் இருக்குது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, ஊழல் இதெல்லாம் தாராளமாக நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு வக்கில்லை. புதுசாக யாராவது வந்தால் மட்டும் உங்களுக்கு அப்படியே சொர்னு ஏறுது, அப்படி தானே? 200 ரூபாய்க்காக நீ என்ன தான் கத்துனாலும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. 2026 கண்டிப்பாக தலைவர் விஜய் தான் சிஎம் ஆவார், எழுதி வச்சுக்கோங்க.